பார்த்தீங்கன்னா ரமேஷ். நம்ம பழனியப்பா டெக்ஸ்டைல்னு வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபீல்டு 1993 இருக்கிறதுனால அந்த ஃபீல்டு நல்லாவே எல்லாமே அடிப்படை எல்லாமே தெரியும். டெக்ஸ்டைல் ஃபீல்டில் அது எப்படி உருவாகுது, எப்படி வியாபாரம் பண்ணுறோம், அது எங்கே கிடைக்குது, எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே தெரியும். அது என்ன மார்ஜின் போடலாம், என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு வரலாம் எல்லாமே தெரியும். இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் நான். சின்ன வயதுலேருந்தே வந்து டெக்ஸ்டைல்லையும் ரெடிமேட்லையும் மற்ற இதுலையும் எல்லாத்தையுமே அடிபட்டு வந்திருக்கிறோம். இப்போ 2020 2021 வந்து கொரோனா பீரியட்லாம் வந்துச்சு. அதையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். நம்ம வந்து ஒரு 200-250 ஸ்கொயர் ஃபீட்ல கடையை இருந்து நாம் இன்னொருத்தர்கிட்ட ஒரு நம்ம சொந்தக்காரர்கிட்ட ஒரு சின்ன லெவல்ல இருந்து அடுத்த கட்டம் வந்து இன்னைக்கு ஒரு எம்டி லெவல்ல நம்ம அடுத்து பயணிச்சு நிற்கிறோம். இன்னைக்கு பார்த்தா நம்ம ஒரு 25 to 30 crore டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் நிறுவனத்தை இன்னைக்கு இந்த நிறுவனத்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க கடையில பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இப்ப வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா இது எப்படி கொண்டு போகலாம், எனக்கு எல்லாமே தெரியும் நம்ம சொன்னாலும் முடியும். இருந்தாலும் இதுக்கு ஒரு டீம் இருந்து இது வந்து கரெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போனா இதுக்கு ஒரு டீம் வேணும்னு எங்களுக்கு கொஞ்சம் முதல்ல இருந்தே வந்து மைண்ட்ல போயினே இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு சாஃப்ட்வேர் வேணும், பில்லிங் சாஃப்ட்வேர் கரெக்டாகணும். அந்த பில்லிங் சாஃப்ட்வேர்ல நம்ம கேட்கறது வந்து இன்புட் தர மாதிரி எல்லாமே இருக்கணும். அதை வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து கெப்பாசிட்டி வேணும். அதை ரிப்போர்ட் எடுத்து பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும்னா அது நம்மளால பண்ணலாம். அது நாம மனக்கெட்டு பண்ண முடியாது. அதுக்குன்னு பார்க்கும்போது தான் நம்ம ஒரு 2023 இருந்து நம்ம கன்சல்டிங் டீம் வந்து இப்போ கன்சல்டிங் பியாண்டுன்னு வந்து நம்ம 2-3 முறை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 2-3 இயர்ஸ் கூட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நாமளும் பார்க்கலாம், நாமளே பண்ணலாமே அப்படின்னு நாமளும் நினைப்போம். இருந்தாலும் வந்து நாம பிசினஸ்ல நம்ம கிங்கா இருந்துக்கலாம். பிசினஸ் நம்ம எப்படினாலும் பண்ணலாம். ஆனா அதை வந்து கொஞ்சம் வெளியிருந்து பார்த்து கரெக்டா பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும்போது அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க வேற மாதிரி கொண்டு போவாங்க. இதுல வந்து என்னென்ன இருக்குது, நம்ம வந்து நம்முடைய குரோத் என்ன இருக்குது, அவுட்ல இருந்து பார்க்கும்போது இவங்க எந்த லெவல்ல இருக்காங்க, இதை எப்படி கொண்டு போகலாம், இது ஸ்டாக் மெயின்டைன் எப்படி கொண்டு போகலாம், இவங்க ஸ்டாக் லெவல் எவ்வளவு வச்சிருக்காங்க, இவங்க வந்து ஸ்டாக் லெவல் போதுமான அளவு வச்சிருக்காங்களா இல்ல அதிகமா வச்சிருக்காங்களா, இது சரி பண்றது எப்படி, இவங்க அடுத்த லெவலுக்கு வந்து பயணம் பண்றதுக்கு ரிப்போர்ட் எப்படி கொண்டு வரலாம்ன்றதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி டீம் மூலயமா தான் நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா நாம வந்து பிசினஸ்ல எல்லாமே தெரியும், எல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு பண்ணாதான் நம்ம கரெக்டா கொண்டு போக முடியும். இப்ப நம்ம வந்து இத்தனை 33-34 வருஷமா இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு தெரியாது இல்ல. நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து கரெக்டா செட்டப் பண்ணணும், வேர் ஹவுஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், சேல்ஸ் பாயிண்ட் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், ஹெச்ஆர் மெயின்டெனன்ஸ் கரெக்டா கொண்டு போகணும், கடைகளோட அட்மாஸ்பியர் கொண்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா நமக்கு இந்த மாதிரி ஒரு டீம் சிஎன்பி இந்த டீம் மாதிரி தேவைப்படும். அந்த டீம் வந்து எங்களுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அவங்க டீம் வந்து இன்னும் டெவலப் பண்ணணும். எங்களை மாதிரி கிடக்காங்களும் இன்னும் டெவலப் ஆகணும்னு, இதன் மூலியமா இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும் நாங்களும் வந்து ஆசைப்படுறோம். இது மூலியமா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அடுத்து பிரான்ச் லெவலில் போய் டெய்ல் லெவலில் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இதோட இணைஞ்சு அடுத்த இன்னும் என்ன கன்சல்டிங் ஏதாவது வேணும்னா கூட அவங்க கிட்ட எடுத்து எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி அடுத்த கட்டம் நாங்கள் போறோம் அப்படின்றத வந்து இன்புட் எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆவலா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். தேங்க்யூ.